பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய். ஸோ வந்து ஆக்சுவலாக நான் இன்னைக்கு கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் வந்துட்டீங்க. குட்டனும் ஓடி வந்துட்டான். சரி சரி ஓகே. உனக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். உனக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். குட்டா அவங்களுக்கு சொல்லிடலாம் நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவனுக்கு வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் ஒரு சிம்பிள் ஃபீட் தான் காட்ட போகிறேன். ஸோ இது அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாகவுமே அவனுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வந்து இங்கே பாருங்க, நான் வந்து சிக்கன், இன்னைக்கு நான் சண்டே ஆக்சுவலாக, அதனால சிக்கன் இருக்கு. இது வந்து மின்ஸ்டு சிக்கனுங்க. அந்த கொத்துக்கறின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. போன் இல்லாமல் வாங்கிக்கோங்க. ஸோ எங்கள் டாக்டர் வந்து சொன்னது, போன் இல்லாமல் நீங்கள் வந்து அவன் பெருசானாலுமே கொத்துக்கறி போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இங்கே சோக் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கும், குட்டியாக இருக்கும் த்ரோட் அப்படின்னாங்க. அதனால நாங்கள் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவனுக்கு 7 months ஆச்சுங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நல்லா கழுவிட்டு 1 time வந்து கழுவிட்டு, கேரட் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன் கட் பண்ணி. இது கூட வந்து பீன்ஸ், இது பீன்ஸ் வந்து மேலே கீழே எடுத்துகிட்டு அந்த சைடில் நார் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு இப்போ வந்து அதையுமே நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அவனுக்கு வந்து சாப்பிடும்போது தெரியாமல் முழுங்கிட்டான் அப்படின்னா கூட ஒன்றும் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பீன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோக்கு நான் சொல்கிறேன். 2 கேரட்டு அண்ட் வந்து 5 பீன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பீன்ஸு இதெல்லாமே அவன் வந்து சாப்பிட்லாம். ஸோ பீன்ஸு கேரட்டு இதெல்லாமே அவன் வந்து சாப்பிட்லாம். இதெல்லாம் நார்மலாகவே நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் என்ன பண்ணலான்னா, சும்மா சுடு தண்ணியில் வந்து நீங்கள் முட்டை வேக வைப்பீங்கல்ல இவங்களுக்கு, அந்த டைமில் நீங்கள் வந்து இதையுமே போட்டு வேக வைக்கலாம். அண்ட் இங்கே வந்து பாருங்கள், இது வந்து பச்சை பட்டாணி வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ அதுவுமே வந்து இப்போ சீசன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து கிடச்சிது. நான் அதை எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். நம்ம யூஸ்க்காக நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கடையில் வாங்குகிற பச்சை பட்டாணி பேக்கெட்டில் விற்கிறது வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதுனா வேண்டவே வேண்டாம், போடவே வேண்டாம். ஏன்னா அதில் கலர்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். இது வந்து நேச்சுரலாக அந்த பீன்ஸ் மாதிரி கிடைக்கும்ல, நம்ம உரிச்சு உள்ளேருந்து எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது 1/2 கிலோ வாங்கினோன்னா ஒரு 1/4 கிலோ போல் கையில் நிற்கும். ஸோ இது மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சும்மா 2-3 கை இருந்தால் போதும். ஸோ இதெல்லாமே போட்டேன். மஞ்சத்தூள் லைட்டாக, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து 1 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி இருந்தால் போதுங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா இதுலேயே தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா தெரிக்கும், அதுக்கு தான் நான் கம்மியாக ஊற்றுறேன். இது வந்து இவனுக்கு நான் 3 days வச்சுக்கலாங்க. ஸோ இதை நான் வந்து வேக வச்சு உள்ளே வச்சிருவேன். இங்கே எடுத்து அப்பப்போ நான் வந்து ஒரு டைம் தான் கொடுப்பேன். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் ஆஃப்டர்நூன் இல்லைன்னா வந்து ஈவினிங். இப்போ நான் வந்து அவனுக்கு ஷெட்யூல் மாற்றிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் அவனுக்கு கொடுப்பேன். விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 4 விசில் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம இறக்கிட்டு அவனுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து இவனோட பேசிக். இதில் எதுவுமே நீங்கள் உப்போ எதுவுமே சேர்க்காதீங்க. மஞ்சத்தூள் வந்து போடுங்க, தண்ணி ஊற்றுங்க, அதுக்கப்புறம் இந்த காய்கறிலாம் போடுங்க, அவ்வளோதான். ரைஸ் உங்களுக்கு வந்து அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஆஃப்டர்நூன் வந்து இந்த சிக்கன் அப்படியே கொடுத்துருவேன். இதே நைட்டு வந்து அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பண்ணுவேன். அந்த ரைஸ் அந்த ஸ்மெல்லையே வந்து அவன் சாப்பிட்ருவான். ஸோ முக்கால்வாசி நீங்கள் சிக்கன் கொடுக்குற அன்னைக்கு எக்கு தவிர்த்துக்கலாம். இல்லை வெறும் சிக்கன் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, 1 time தான். இப்போ நான் ஆக்சுவலாக அவனுக்கு ஷெட்யூல் எப்படி பண்ணிட்டேன்னா, காலையில் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் வந்து நைட்டு தான் கொடுக்குற மாதிரி நான் வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அவனை பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். அவனே வந்து ஆக்சுவலாக சாப்பிட விரும்புறது இல்லை மதியம். ஏன்னா அவன் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான், அதனால நான் கொடுக்கறது இல்லை. ஸோ கொஞ்சமாக மட்டும் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அது காலையில் வந்து என்ன கொடுத்தேன்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா வேக வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிடணும் நம்ம சக்கரவள்ளி கிழங்க. இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இந்த புதுசு தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ வந்துட்டு நீங்கள் வேக வச்சுட்டு இருக்கிறத நீங்கள் நல்லா கழுவிட்டு வேக போட்டுருங்க. நான் வந்து இந்த ஸ்டீமர் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ அந்த ஸ்டீமரில் வந்து கீழே தண்ணி ஊற்றி மேலே வந்து ஸ்டீமிங் இதில் போட்டு வச்சிட்டோம்னா ஸ்டீம்லேயே ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த கெட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே வந்து நான் ஸ்டீம் பண்ணிடுவேன். இதில் தண்ணி ஊற்றி மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைனர் மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். இதை வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிடும். அண்ட் அது வந்து இன்னும் ஒன்னொன்னா கொடுக்குறீங்க. ஸோ
சோ மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. ஆமா, இது வந்து இந்த எக்யூப்மெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க சும்மா வந்து நீங்க அந்த இட்லி குக்கர் இருக்குல்லங்க, அதுலயே கூட வச்சு நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இது ஒண்ணுமே இல்ல, ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கூட நீங்க அதுக்குள்ள வச்சுக்கலாம். நான் வந்து இது இருக்கு, சரி இது யூஸ் பண்ணலாம்ங்கறனால இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணாம இருக்கமே, இல்ல நீங்க சும்மா காஞ்சு போகுது. தண்ணி ஊத்தி அதுல வந்து இது போட்டு வேக வச்சிருங்க. சோ இந்த அளவுக்கு வந்து நீங்க குடுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஃபுல் டே இப்ப வந்து நம்ம குடுக்க போறது இல்ல. அதனால இதை கொடுத்துட்டு நீங்க வெந்ததுக்கு அப்புறமா மேல இருக்கிற தோலை உரிச்சு எடுத்துருங்க. லேசா இருக்கும், வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அப்ப நீங்க வெந்ததுக்கு அப்புறமா லைட்டா உரிச்சு எடுத்துட்டீங்கனாலே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மசிச்சு போட்டுருங்க. ரொம்ப முத்துனதா இருந்துச்சுன்னா மட்டும் நடுவில் நரம்பு இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. நரம்பெல்லாம் கொடுத்துடாதீங்க. ஸோ அதை பார்த்து மசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஷிட்ஸு வந்து அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொருளே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவ்வளோ ஃபேவரட் எங்களோட குட்டனுக்கு. டே குட்டா, பிடிக்கும் தானே உனக்கு இது? டேய் குட்டா, சக்கரவள்ளி கிழங்கு வேணுமா? வேணுமாடா சக்கரவள்ளி கிழங்கு? போய் கேரட் வாயில் வச்சிருக்கான் பாரு. இப்ப கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா கேரட் வெட்டும் போதே அவனுக்கு வந்து ஒரே இதாயிடுச்சு. ஐயோ புடுங்க புடுங்க அப்படின்னு அப்படியே புடுங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து. தோல் கூட உரிக்கல, அதுக்குள்ள எடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி சில டைம் தான் இந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நான் அதை மாற்றிக்கிட்டேன். ஆஃப்டர்நூனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதாச்சும் கம்மியாக குட்டியாக பெடிகிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக இவ்வளோ தான் கொடுப்பேன். ஸோ ஒரு 10 அந்த மாதிரி சும்மா சாப்பிட மாட்டான். மோஸ்ட்லி சாப்பிட மாட்டான். இப்பெல்லாம் 1 வீக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆஃப்டர்நூன் சாப்பிட்றது இல்லை. ஸோ அதனால கொஞ்சமாக மட்டும் கொடுத்துட்டேன்னா அது வந்து வேணும்னா அவனுக்கு ஒரு வேலை பசிச்சதுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுப்பான். மித்தபடி சாப்பிட மாட்டான். அவ்வளோதான் என்னோட ரொட்டீன் இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 100 கிராம்ஸ் கொடுக்கலாங்க சிக்கன். நான் அவ்வளோதான் கொடுக்குறேன். ஏன்னா நான் வெஜிடபிள்ஸும் சேர்க்கறனால நான் 100 கிராம்ஸ் தான் கொடுக்குறேன். இவன் வந்து இவ்வளோ இப்போ விரும்புறது இல்லை ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு. அதனால நான் ஒரே டைம்ல கொடுத்துருவேன். நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட குட்டனோட லஞ்ச் ரொட்டீன். இன்னைக்கு சண்டே நான்வெஜ் டே அப்படின்னா அவனுக்கு வந்து இன்னைக்கு இதுதான் கொடுப்பேன். ஸோ நம்ம பேசிட்டு இருந்த டைம்ல இது வந்து 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நான் இறக்கிட்டேன். இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் திறந்த உடனேவே கொஞ்சம் லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா கம்மியாக வந்து போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இது கூடயே வந்து கேரட் பீன்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லைங்கிட்ட அப்படின்னா கூட எல்லோ பம்ப்கின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மஞ்சள் பூசணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் அது கூட வேக வச்சு நீங்கள் போட்டிங்கனாலும் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. வெஜிடபிள்ஸும் சேரணும் அப்படிங்கறதுனால தான் நம்ம வந்து எல்லாமே ஹோலாக கொடுக்குறோம் அவங்களுக்கு டயட்ல. சில பேருக்கு வந்து ரைஸ் ரொம்ப பிடிக்கும், சில நாய்க்குட்டிகளுக்கு. ஸோ அந்த மாதிரி ரைஸ் சாப்பிடுவோம். உங்களுக்கு வந்து ரைஸ் இல்லாமல் அது இருக்காது, டெய்லி நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து அரிசி வந்து இவ்வளோண்டு கம்மியாக போட்டால் போதும், அதுவே நிறைய வரும். 2 ஸ்பூன் அரிசி மட்டும் நீங்கள் வந்து வேக வச்சு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அது வந்து இது கூட போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதுலேயே நல்லா வந்து வெந்துடும். அப்படியே நீங்கள் வந்து அதில் போடும்போது ரைஸும் சேர்ந்துடும், ப்ளஸ் சிக்கனும் சேர்ந்துடும், வெஜிடபிள்ஸும் சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொடுக்குறத. நீங்கள் டெய்லியுமே உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா டெய்லியும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க. பட் எங்களுக்கு வந்து டெய்லியும் இங்கே கறிக்கடை வந்து சில டைம் தான் இருக்கும், அதனால நாங்கள் வாங்கி வச்சிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேங்கோ குட்டன் கிட்ட இருந்தோம். பை. டேய் குட்டா, பை சொல்லிடுடா. பை. ஏய், உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்க்கறாங்கடா. பை சொல்லிடுறியா? ஏய், திங்க விடுங்கடா. அதுல பிஸியா இருக்கேன். படுத்துட்டு சாப்பிடாத குட்டா, உட்கார்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பொறுமையா சாப்பிடு. பை. Bye bye.